வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓட மார்க்கெட்டிங் பிளானை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்கை நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் பிளான் பற்றின டீட்டெயில்ஸ், என்ன மாதிரியான ஒர்க்கு, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நமக்கு என்ன மாதிரியான இன்கம் கிடைக்கும், என்ன மாதிரியான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது, அது எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை எடுக்க முடியும், எந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ், எப்படி ஜாயின் பண்ணுறது, எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம வெப்சைட் அட்ரஸ் sboportal.org.in. இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதுலேயே லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாபை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும், வெறும் ஜாயின் பண்ணிட்டால் மட்டும் அமௌண்ட் வர மாதிரியான ஒர்க்கு நம்மளோட இது கிடையாது. நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும். டெய்லியும் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் பண்ணால் தான் இன்கம் வரும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்குன்றதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு யார் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேயே இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டும் கேட்டு மறக்காமல் மஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீடியோவில் எல்லா டீட்டெயிலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ட் அந்த ஜாபை பற்றியும் அந்த கம்பெனியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஜாபை பற்றின ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது? ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டிங் பிளான் அப்படிங்கிறது ஒரே பிளான் தான். நீங்கள் என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் டிஃப்ரென்ஸ். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் ரெண்டு விதமான கேட்டகரிக்கு இருக்குது. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது வித்தவுட் ரெஃபரல் பிளான். இங்கே பெரிய பிரச்சனையே ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் ஒரு 90 to 100 கம்பெனிஸ் நீங்கள் லிஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 கம்பெனியில் 95 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பியூர்லி யாரையாவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் இன்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய எஸ்பிஓவில் வித்தவுட் ரெஃபரல், நீங்கள் யாரையுமே ரெஃபரல் பண்ணாமலும் ஒர்க் பண்ணலாம், ரெஃபரல் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷனுமே கொடுக்குறோம். எல்லாமே ஆப்ஷன் தானே தவிர இங்கே எதுவும் மேண்டட்டரி கிடையாது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு